பச்சை தண்ணீரில் குளிக்க தயக்கமா அல்லது உடல் சோர்வு நீங்க இதமான வெந்நீரில் குளிக்கலாம் என்ற சிந்தனையா? அதற்காக இந்த அமிழ்வுச் சூடேற்றியை எப்படி பாதுகாப்பான முறையில் பயன்படுத்துவது என்ற குழப்பம் வேறு இருக்கிறதா? சரி வாருங்கள், அமிழ்வுச் சூடேற்றியை எப்படி சரியாக பயன்படுத்த வேண்டும், அதற்கு நாம் என்னென்ன செயல்முறைகளை படிப்படியாக செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போம். முதலில் அமிழ்வுச் சூடேற்றியை நீரில் இருக்கும் பொழுது அந்த சூடேற்றியில் குறிப்பிட்டிருக்கும் நீரின் அளவும் பாத்திரத்தில் உள்ள நீரின் அளவும் சரியாக இருக்க வேண்டும். கூடவும் கூடாது, குறையவும் கூடாது. நீரின் அளவு கூடினால் சூடேற்றியின் மின்சாரம் வரும் கம்பிகளில் அது பட்டு அங்கு நீரில் மின்சாரம் கசியத் தொடங்கும். மின்சாரத்திற்கு ஒரு பண்பு இருக்கிறது. எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ அங்கெல்லாம் பணத்தை களவெடுக்க நினைக்கும் பல அரசியல்வாதிகள் போல் எங்கெல்லாம் மின்தடை குறைவாக இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த மின்சாரமும் கசியத் தொடங்கும். அப்பொழுது அந்த நீரில் நாம் கை வைத்தால் நம் உடலில் மின்சாரம் பாயும். அதேபோல் நீரின் அளவு குறைவாகினால் சூடேற்றியில் சூடேறும் இடங்கள் அந்த சூட்டை நீர் வழியாக வெளிப்படுத்த இயலாமல் அதிக சூடாகி அதனுடைய தரம் மற்றும் மின்காப்புத்தன்மை குறைவாகும். அதனால் சில நாட்கள் கழித்து அந்த பகுதி வழியாகவும் மின்கசிய வாய்ப்பிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் எல்லா மின் சம்பந்தப்பட்ட பொருட்களுக்கும் அதன் பயன்பாட்டு நேரத்தையும் மற்றும் அதன் தரத்தையும் பொறுத்து அதன் வாழ்நாள் காலம் முடிவுக்கு வரும். அப்படி வரும்பொழுது அந்த பொருட்களின் மின்காப்பு தன்மை குறைந்துவிடும். அப்படி அந்த பொருட்களை பயன்படுத்தினால் அதிலும் மின்கசிவு ஏற்படும். சரி, எந்த ஒரு மின்கருவிகளை பயன்படுத்தும் பொழுதும் அதற்கென ஒரு செயல்முறை இருக்கிறது. பொதுவாக நாம் அதிக மின்சுமை கொண்ட கருவிகளை மின்னிணை நுழைவில் சொருகும் பொழுது முதலில் நிலைமாற்றி நிறுத்தப்பட்டிருக்க வேண்டும். அதேபோல் எந்த நிலைமாற்றியை தொடக்கும் பொழுதும் கையில் ஈரம் இருக்கக்கூடாது. கைகளை நன்றாக துடைத்துவிட்டுத்தான் நிலைமாற்றியை தொட வேண்டும். இந்த தண்ணீர் வெந்நீர் ஆகியவுடன் நிலைமாற்றியை நிறுத்தி அந்த சொருகியை மின்னிணை நுழைவிலிருந்து பிடுங்கிய பிறகுதான் நாம் இந்த அமிழ்வுச் சூடேற்றியை தொட வேண்டும். நீர் சூடாகிவிட்டதா என்பதை தெரிந்து கொள்வதற்கும் சூடேற்றி சொருகியை பிடுங்கிய பிறகுதான் நீரில் கை வைக்க வேண்டும். இந்த வெந்நீர் போடும் பாத்திரம் தரமான நெகிழியால் செய்திருப்பது மிக தலையாயம். இச்சூடேற்றியை பாத்திரத்தில் நிலைநிறுத்துவதற்கு காய்ந்த குச்சி அல்லது தரமான நெகிழித்தண்டை பயன்படுத்த வேண்டும். இந்த மின்சாரத்தில் வெந்நீர் போடும் அமைப்பை யார் கால்களிலும் தட்டுப்படாத வண்ணம் ஒரு ஓரமாக வைக்க வேண்டும். மின்சாரத்தை பொறுத்தவரை மிக விழிப்புணர்வோடு இருப்பது கட்டாயம். கவனக்குறைவால் நம்முடைய உயிர் கூட போக வாய்ப்பிருக்கிறது. அதற்காக நாம் அச்சமெல்லாம் கொள்ள தேவையில்லை. முன்பு கூறிய நடைமுறைகளை சரியாக பின்பற்றினாலே போதும் வெதுவெதுப்பான வெந்நீரில் மகிழ்வாக நீராடலாம்.